Sensors and transducers, Unit 1, short questions பார்க்குறோம். First question, define instrumental error. These are the errors inherent in measuring instrument because of their mechanical structure. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இயற்கையாகவே அதுக்குள்ளே இருக்கிற எரர் தான் இன்ஹெரண்ட் எரர்னு சொல்லுவோம். இதுதான் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ப்ராபபிள் எரர் அப்படின்னா it is defined as r is equal to plus or minus 0.6745 sigma, where sigma is a standard deviation. Probable error has been used in experimental work to some extent in past. முன்ன காலத்தில் ப்ராபபிள் எரரை எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் மோர் கன்வீனியண்ட்டாக இருக்குது எப்போனா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒர்க்கு பார்க்கும்போது. தேர்ட் கொஸ்டின், டிஃபைன் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நிலையான. ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ மெஷர்மெண்ட் சிஸ்டம் ஆர் இன் ஜென்ரல் those that must be considered when the system or instrument is used to measure a condition not varying with the time. எப்போ டைமை பொறுத்து மாறாத ஒரு விஷயத்தை நம்ம மெஷர் பண்ணுறோமோ அந்த மெஷர்மெண்ட்டில் வரக்கூடிய கேரக்டரிஸ்டிக் தான் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். சரி, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று அக்யூரேசி, சென்சிட்டிவிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டி, ட்ரிஃப்ட், ஸ்டாட்டிக் எரர், டெட் ஜோன். அக்யூரேசினா துல்லியமானது உங்களுக்கு தெரியும். சென்சிட்டிவிட்டி, எவ்வளோ சென்சிபிளாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ரீப்ரொடியூசபிலிட்டினா திரும்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யும்போது ரிப்பீட்டடான ஆன்சர் சேமாக இருக்கணும். அதான் ரீப்ரொடியூசபிலிட்டி. ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு மாதிரியான ரீடிங்ஸ் வரக்கூடாது. ட்ரிஃப்ட்டுங்கிறதுக்கு நிறையா மீனிங் இருந்தாலும் சென்சாரை பொறுத்த வரைக்கும் ட்ரிஃப்ட்டுங்கிறது லோ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் இன் ஏ சென்சார் வித் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைமை பொறுத்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுதான் ட்ரிஃப்ட்டு. ஸ்டாட்டிக் எரர், நிலையான எரர் உங்களுக்கு தெரியும். டெட் ஜோன், குறிப்பிட்ட ஜோன், அதை குறிப்பிட்ட வேல்யூ தாண்டி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் மெஷர் பண்ண முடியாது. அதான் டெட் ஜோன்னு சொல்கிறது. இதெல்லாம் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸோட வெவ்வேறு டைப்ஸ். கம்பேர் அக்யூரேசி அண்ட் ப்ரெசிஷன். அக்யூரேசினா என்ன அப்படின்னா, க்ளோஸ்னஸ் டு த ட்ரூ வேல்யூ. உண்மையான வேல்யூவோட எவ்வளோ நெருக்கமாக அந்த ஆன்சர் இருக்குது, அதான் அக்யூரேசி. ப்ரிசிஷன் அப்படின்னா க்ளோஸ்னஸ் அமாங் த ரீடிங். நிறைய ரீடிங் எடுத்திருப்போம், அந்த ரீடிங்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, க்ளோஸ் ரிலேஷனோடு இருக்குது, அதுதான் ப்ரிசிஷன். ரெண்டுக்கும் அதான் சின்ன வித்தியாசம். இது அக்யூரேசிங்கிறது ட்ரூ வேல்யூவோட க்ளோஸாக இருக்கணும். ப்ரிசிஷன் அப்படிங்கிறது நம்ம திரும்ப எடுக்கக்கூடிய ரீடிங்ஸு ஒன்றோட ஒன்று க்ளோஸாக இருக்கணும். அப்போ ப்ரிசிஷன் இஸ் த டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் வித் விச் எ கிவன் வேல்யூ மே பி ரிப்பீட்டட்லி மெஷர். திரும்ப மெஷர் பண்ணும்போது அந்த ஆன்சர்ஸ் ரொம்ப ரிலேட்டடாக இருக்கணும், அதுதான் ப்ரிசிஷன். பட் ஒரிஜினல் வேல்யூவோட ரொம்ப ரிலேட்டடாக இருந்தால் அது பேர் அக்யூரேசி. இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ரேஞ்சுன்னா என்ன, ஸ்பேன்னா என்ன? ரேஞ்ச் ஆஃப் த டிரான்ஸ்டியூசர் இஸ் ஸ்பெசிஃபைட் அஸ் ஃப்ரம் த லோயர் வேல்யூ ஆஃப் இன்புட் டு த ஹையர் வேல்யூ ஆஃப் த இன்புட். இப்போ 0லேருந்து 10 வரைக்கும் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் அந்த ரேஞ்சு. ஸ்பேன் அப்படின்னா த ஸ்பேன் ஆஃப் த டிரான்ஸ்டியூசர் இஸ் ஸ்பெசிஃபைட் ஆஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையர் அண்ட் த லோயர் லிமிட்ஸ் ஆஃப் த ரெக்கமெண்டட் இன்புட் வேல்யூஸ். இந்த ஸ்பேன் நம்மளே செட் பண்ண முடியும். அதுதான் ரெக்கமெண்டட் இன்புட் வேல்யூன்னு சொல்லுவோம். நம்ம 0லேருந்து 10 வரைக்கும் ஒரு மிஷினால் அளக்க முடியும் அப்படின்னா நம்ம மினிமமாக ஒரு 2லேருந்து ஒரு 9 வரைக்கும் மெஷர் பண்ணால் போதும் அப்படின்னு நம்மளே செட் பண்ண முடியும். அதுதான் ஸ்பேன்னு சொல்கிறது இந்த இடத்துல. ரேண்டம் எரர், ரெசிடியூவல் எரர். ரேண்டம் எரர்னு இல்லை, அதுக்கு இன்னொரு பேர் ரெசிடியூவல் எரர். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, த ஹேப்பனிங்ஸ் ஆர் டிஸ்டர்பன்சஸ் about which we are unaware and lumped together are called random error or residual error. அப்படின்னா ஏதாவது டிஸ்டர்பன்ஸு நம்மளை அறியாமல், அதான் அன்அவேர் அண்ட் லம்ப்டு, எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வைக்கிறது, அதான் லம்ப்டு. டுகெதர்னால் எல்லாம் ஒன்று கூட்டி வைக்கிறது, வெவ்வேறு பொருட்களை. இதுதான் இந்தமாரி விஷயங்கள் தானாக நடந்தால் அதான் ரேண்டம் எரர். சின்ஸ் தீஸ் எரர்ஸ் ரிமைன் ஈவன் ஆஃப்டர் த சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப், தே ஆர் கால்டு ரெசிடியூவல் எரர்ஸ். சிஸ்டமேட்டிக் எரராக என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நம்ம டேக் கேர் பண்ணாலும் கூட இந்த எரர் ரிமைன் ஈவன் ஆஃப்டர் த சிஸ்டமேட்டிக் எரர்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டமேட்டிக் எரரை ரெக்டிஃபை பண்ணாலும் கூட இந்த எரர்லாம் மீண்டும் இருக்கிறதுனால தான் அது ரெசிடியூவல் எரர்னு அதுக்கு இன்னொரு பேர். அடுத்தது பாசிவ் டிரான்ஸ்டியூசர். பாசிவ் டிரான்ஸ்டியூசர்னால் என்ன? In the absence of external power, transducer cannot work and it is called passive transducer. டிரான்ஸ்டியூசர் எக்ஸ்டர்னல் பவர் இல்லாமல் இருக்கும்போது ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா அது பாசிவ். எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசர், இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசர், ரெசிஸ்டன்ஸ் டிரான்ஸ்டியூசர்னு இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் பவர் டிரான்ஸ்டியூசர் கேன் ஒர்க். இங்கே வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் பவர் டிரான்ஸ்டியூசர் கெனாட் ஒர்க். டிரான்ஸ்டியூசரால் ஒர்க் பண்ண முடியலன்னா அது பேசிவ். இங்கே வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் பவர் டிரான்ஸ்டியூசர் கேன் ஒர்க் அப்படின்னா இப்போ எக்ஸ்டர்னல் பவர் இல்லைனாலும் அந்த டிரான்ஸ்டியூசரால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா அது ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர். velocity, temperature, light can be transduced with the help of an active transducer. Analog transducer na enna இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். This transducer convert the input quantity into an analog output which is a continuous function of time. இதுதான் இதில் முக்கியமானது. continuous function of time. டைம் மாற மாற அந்த அவுட்புட் சிக்னல் கண்டினியூஸாக மாறும் பேஸ்ட் ஆன் த இன்புட். டைமுக்கும் இதுக்கு ரிலேட்டட் உண்டு. அதனால தான் இது அனலாக் டிரான்ஸ்டியூசர்னு சொல்கிறோம். இப்போ டிரான்ஸ்டியூசர்னால் என்ன, சென்சார்னால் என்ன, அதில் முக்கியமான விஷயம். சென்சார் வந்து as the term suggests it is a body reacts which to a physical, chemical or biological condition. ஒரு certain device இந்த பயாலஜிக்கல் கண்டிஷனுக்கு ஃபிசிக்கலாகவோ கெமிக்கலாகவோ ரியாக்ட் பண்ணும். இட் சென்சஸ் இட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ டிடெக்டர். டிடெக்ட் பண்ணுறதுனால அது டிடெக்டர்னு சொல்லலாம். இதே டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா த கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்டக்ஷன். அதுக்கு பேர் தான் அந்த பர்பஸை அதை செய்கிறதுனால தான் டிரான்ஸ்டியூசர்னு பேர். அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்முக்காக கன்வெர்ட் பண்ணுறது, ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, அதனால டிரான்ஸ்டியூசர். ஏ சென்சார் கேன் சென்ஸ் இன் எனி ஃபார்ம். ஒரு சென்சார் வந்து எந்த ஃபார்மில் வேணாலும் சென்ஸ் பண்ணலாம். தட் இஸ் டியூ டு சம் மெக்கானிக்கல் சேஞ்ச். இட் கேன் ரியாக்ட் இன் எலக்ட்ரிக்கல் ஃபார்ம். thus there is a conversion similar to that of a transducer. இதுமாரி கன்வர்ஷனும் நடக்கும். கன்வர்ஷன் சொல்லும்போது அது டிரான்ஸ்டியூசருக்கு சிமிலராக இருக்குன்னு சொல்லுவோம். இங்கே டிரான்ஸ்டியூசர் இஸ் மோர் தென் எ சென்சார். சென்சாரோட கொஞ்சம் ஒருபடி மேலே டிரான்ஸ்டியூசர். என்ன அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சென்சார் அலாங் வித் சிக்னல் கண்டிஷனிங் சர்க்கியூட். இதுதான் அதில் முக்கியம். சென்சாரும் இருக்கும், சிக்னல் கண்டிஷனிங் சர்க்கியூட்டும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் டிரான்ஸ்டியூசர். அப்போ சென்சார் வந்து ஒரு இது சென்ஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணுது. அதில் அவுட்புட்டை வந்து நமக்கு தேவையான முறையில் இந்த சிக்னல் கண்டிஷனிங் சர்க்கியூட் வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு தரும். இதுதான் டிரான்ஸ்டியூசரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.